Hi, hello guys. Welcome to Naruto Edits and நான் தான் உங்க சென்பாய். Dime qué es lo que pasa, yo quiero desacatarme contigo, papi. Perder el control contigo, papi. Dime, yo te digo, papi. Dime qué es lo que pasa, yo quiero desacatarme contigo, perder el control contigo, papi. Dime, yo te digo. 12 வருடங்களுக்கு முன்னாடி 9 வால் கொண்ட நரி ஒண்ணு திடீர்னு வந்துச்சு. அந்த நரியோட நீளமான வால் மலைகளை தகர்த்து கரைக்கு வர்ற கடல் அலைகளோட உயரத்தையும் அதிகரிச்சது. தன்னோட கிராமத்தை பாதுகாக்க ஒரு நிஞ்சா முன்னேறி வந்தாரு. தாக்குதலை நிறுத்துங்க, 4வது ஹுக்காக்கே வரட்டும். அது நெருங்கி வந்துகிட்டு இருக்கு, அத கிராமத்தை நெருங்க விடாதீங்க. இந்த மார்டல் காம்பேட்ல ஒரு ஷினோபி அந்த 9 வால் நரியோட போட்டி போட்டாரு. அந்த நரிய பிடிச்சு ஒரு மனித உடல்ல அடக்கிறதுக்காக அவர் தன்னையே அர்ப்பணிச்சாரு. இந்த நிஞ்சாவதான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் 4வது ஹுக்காகேன்னு சொன்னாங்க. நருட்டோ, ஒழுங்கா வந்துரு. நீ மட்டும் ஜேக்கையில மாட்டினா இந்த வாட்டி அளவு மீறி போயிட்ட நருட்டோ. ஒழுங்கா திரும்ப போயிடுங்க. எனக்கு இருக்கிற தைரியம் உங்க யாருக்குமே கிடையாது. நீங்க எல்லாருமே பயந்தாங்கோலிங்க. கண்டிப்பா சொல்றேன், உங்களால என்ன பிடிக்க முடியாது. லார்ட் ஹுக்காகே, எங்களுக்கு உங்க உதவி தேவை. சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. முக்கியமா நருட்டோன்னு சொல்லாதீங்க. விஷயம் நருட்டோவை பத்தி தான். அவன் ஸ்டோன் ஃபேசஸ் மேலேயே ஏறிட்டான். அவன் அது மேல எல்லாம் பெயிண்ட் அடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். நருட்டோ நில்லு. இவ்வளவு ஈஸியா ஏமாந்துட்டாங்க. அப்படியா நருட்டோ? நீங்க எங்க இருந்து வந்தீங்க யுருகா சென்சே? இங்க என்ன பண்றீங்க? முதல்ல நீ என்ன பண்றன்னு சொல்லு. இப்போ நீ கிளாஸ் ரூம்ல தானே இருக்கணும். என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற நருட்டோ. போன வாட்டியும் அதுக்கு முந்தின வாட்டியும் நீ கிராஜுவேஷன் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்ட. உனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. அத கோட்டை விட போறியா என்ன? ஓகே நாருட்டோ, நீ இப்போ மிஸ் பண்ணதுனால எல்லாரும் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஜூட்சுவை ரிவ்யூ பண்ண போறாங்க. ஆல்ரைட், நான் தான் சக்குரா ஆரம்பிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்ம். என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டியா? குட். எஸ், நான் கலக்கிட்டேன். நான் அசத்திட்டேன். சாஸ்கே, நீ அத பாத்தியா? நெக்ஸ்ட் சாஸ்கே ஹுச்சிகா. குட். நெக்ஸ்ட் நாருட்டோ உசமாக்கி. அவர் நேரத்தை மொத்தமா வீணடிக்கிறாரு நருட்டோ. எப்படியும் நீ சொதப்பதான் போற. எனக்கு அத பத்தி கவலை இல்ல. நருட்டோ, உன் பெஸ்ட் கூட. டிரான்ஸ்ஃபார்ம். பாத்தீங்களா? இதுதான் என்னுடைய அழகான ஜுட்சு. உன்னுடைய விளையாட்ட மரியாதைய நிறுத்து. இது உனக்கு கடைசி வார்னிங். என்ன மட்டும் எதுக்கு இப்படி வேலை வாங்குறாங்க? பெயிண்டோட ஒரு சின்ன டிராப்ப கூட கிளீன் பண்ணாம உன வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். பரவாயில்ல விடுங்க. எப்படியும் எனக்காக யாரும் வீட்டுல காத்திருக்க போறது கிடையாது. நாருட்டோ, இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சென்சே? இல்ல, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தேன். நீ எல்லாத்தையும் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் நாம 2 பேரும் சாப்பிட போலான்னு தோணுச்சு. நீ என்ன நினைக்கிற? சுத்தம் பண்றதுக்கு உத்வேகம் கிடைச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துல இந்த வேலையை முடிச்சு காட்டுறேன். என்டர் நாருட்டோ உசுமாகி.
நாருட்டோ, ம், எதுக்காக தேவையில்லாம அந்த இடத்துல இப்படியெல்லாம் வரைஞ்சு வச்ச நீ? அங்க இருக்கிறவங்க எல்லாம் யாருன்றது உனக்கு நல்லா தெரியும்ல? நல்லாவே தெரியும். எல்லாருக்குமே தெரியும்ல, அந்த காலத்துல அவங்க சிறந்த ஷினோபியா இருந்தாங்க. இருக்கிறதுலே பெஸ்ட், தோக்கடிக்க முடியாத நிஞ்சா சாம்ப்ஸ். அப்புறம் 4வது ஹோகாகே தான் 9 வாள்களை கொண்டு அந்த நைட்டேல் ஃபாக்ஸ் கிட்ட இருந்து நம்மளுடைய கிராமத்தை காப்பாத்தினாரு. அப்புறம் எதுக்காக? ஏன்னா அவங்க எல்லாரபடியும் கண்டிப்பா சிறந்தவன் நான் தான், நருட்டோ. நான் தான் அடுத்த ஹோகாகே, ஒரு நிஞ்சா லெஜெண்ட். அதுக்கப்புறம் யாரும் என்ன அவமதிக்க மாட்டாங்க. நான் சொல்றத மட்டும்தான் கேட்பாங்க, என்ன மதிப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும் சென்சே. சாப்பிட இன்னொரு போல் வேணுமா? ம்ம். எனக்கு உங்க ஹெட்பேண்ட போட்டுக்கணும், கொஞ்சம் தரீங்களா ப்ளீஸ்? ஓ, இதுவா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ அகாடமில இருந்து கிராஜுவேட் ஆகி நிஞ்சாவா மாறும்போதுதான் இந்த லீஃப் ஹெட்பேண்ட நீ போடணும். அதுக்கு நாளைக்கு டெஸ்ட நீ பாஸ் பண்ணி ஆகணும். நான் இத ஒத்துக்கவே மாட்டேன். ஹேய், அதுக்குதான் உன் கண்ணாடி நீ கழட்டினியா? சரி, சாப்பிட வேற ஏதாவது வாங்கி கொடுங்க. சரி, இப்ப நாம ஃபைனல் எக்ஸாம் ஆரம்பிக்கலாம். நான் சொல்ற எல்லாரும் இப்போ டெஸ்ட் ரூமுக்கு கிளம்பலாம். ஃபைனல் டெஸ்ட் எதை பத்தினா க்ளோன் ஜுட்சு. அதுலதான் நான் பயங்கரமா சொதப்பு வேறே. பிரமாதம். நான் இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ண போறதே இல்ல. சரி, உன்னால முடியும் நருட்டோ. நீ கண்டிப்பா பாஸ் ஆயிடுவ, அத முதல்ல நம்பு. கோன்ஜுட்சு. நீ ஃபெயில் ஆயிட்ட. எருகா சென்சே, அவன் ஃபெயில் ஆயிட்டான் தான், ஆனா அவ்வளவு மோசமா பண்ணல. ஓரளவு நல்லா தான் பண்ணிருக்கான். 3வது முறையா அவன் ட்ரை பண்றான். இதுலயே தெரியுது அவன் நிஞ்சாவாகணும்னு ஆசைப்படுறான்னு. அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்ம பாஸ் பண்ணி விடலாமே. மிசுகி சென்சே, மத்த ஸ்டூடெண்ட்ஸ பாத்தீங்கன்னா 3 ரெப்ளிகேஷன் பண்ணிருக்காங்க. ஆனா நாருட்டோ ஒன்னே ஒண்ணுதான் பண்ணிருக்கான். அதுவும் பார்க்க ரொம்ப மோசமா இருக்கு. என்னால பாஸ் பண்ண வைக்க முடியாது. அதோ அங்க இருக்கான் பாரு. இந்த டெஸ்ட்ல அவன் ஒருத்தர் தான் ஃபெயில் ஆயிருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஃபெயில் ஆனதும் கரெக்ட் தான். இவன் மட்டும் நெஞ்சாவானா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு. ஏன்னா அந்த பையன் தானே. நாம அத பத்தி பேசக்கூடாது. எருகா, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நாம பேசணும். போட்டிகளை கலந்துக்கணும். எருகா சென்சே ஸ்ட்ரிக்ட் தான், ஆனா அவர் உனக்கு எதிராலாம் இல்ல. அப்புறம் எதுக்காக என்ன மட்டும் ஃபெயில் ஆக்கணும்? அவர் நீ முழுசா பலசாலி ஆகணும்னு நினைக்கிறாரு. ஆனா உனக்காக அவர் பாவம் பார்த்தாருன்னா அது கண்டிப்பா நடக்காது. அவரும் உன்ன மாதிரியே தான். பேரண்ட்ஸ் இல்ல, ஃபேமிலி இல்ல. ஆனா இந்த தடவை நான் எப்படியாவது பாஸ் பண்ணிடுவேன்னு நம்பினேன். அப்படின்னா நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். அது ரகசியம்தான், இருந்தாலும் நான் உன்கிட்ட சொல்றேன். என்னது ரகசியமா? எருகா, சொல்லுங்க லார்ட் ஒகாஹே. நீ எப்படி ஃபீல் பண்றன்னு புரியுது. நீயும் நருட்டோ மாதிரி தான் வளர்ந்த. உனக்கும் அப்பா அம்மா பாசம் நான் எப்படி இருக்கும்னு தெரியாது. குடும்பத்தோட அரவணைப்பை பத்தி தெரியாது. அது நெருங்கி வந்துட்டு இருக்கு. அதை நாம தென்னல விடாதீங்க. என்ன விடுங்க, அங்க என் அப்பா அம்மா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அம்மா! எருகா சென்சே, எந்திரிங்க. என்னன்னு சொல்ல? நீங்க சீக்கிரம் லார்ட் ஹுகாகேவை வந்து பாருங்க. நருட்டோ பத்தின விஷயம். அவன் சீக்ரெட் ஸ்க்ரால திருடிட்டான். என்ன ஸ்க்ரால் ஆஃப் சீலிங்க சொல்ற? அதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன இருக்குன்னு பாப்போம். முதல்ல இருக்கிறது என்னது? மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு.
ஆ, மறுபடியும் இதுவா? இந்த ஜுட்சு தான் எனக்கு வராதே. லார்ட் ஹுகாகே, இது ஒண்ணு விளையாட்டு கிடையாது, இது ஒரு பெரிய குற்றம். அந்த ஸ்க்ரால்ல முதல் தலைமுறை ஹோகாகேஸ் எழுதி வச்ச நிறைய ரகசியங்கள் இருக்கு. அது நம்ம கிராமத்துக்கு மட்டுமே தெரிஞ்சது. இது மட்டும் எதிரிகள் கையில கிடைச்சா நம்ம வாழ்க்கைக்கு ஆபத்தா மாறிடும். சரி, நருட்டோவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. அவன் எங்க போயிருப்பான்? நருட்டோ செஞ்சது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்ப பிரச்சனையே இல்லாம அவனோட கதையை முடிச்சிடுறேன். அப்புறம் அவன் கிட்ட இருக்கிற ஸ்க்ரால் என்னுடையதாயிடும். ஒரு வழியை உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். பரவாயில்லையே, இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்க. சீக்கிரமா வந்துட்டீங்க. நான் இது வரைக்கும் ஒரு டெக்னிக்கை தான் கத்துக்கிட்டேன். அவன் இங்க பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தானா? ஆனா அவன் கஷ்டப்படுறது இங்க நல்லாவே தெரியுது. இங்க பாருங்க யுருகா சென்சை, நான் இந்த அட்டகாசமான ஜுட்சு பண்றத பார்த்து நீங்களே என்ன கிராஜுவேட் ஆக்கிடுவீங்க பாருங்க. நான் சொல்றது சரிதானே? இந்த ஸ்க்ரால்ல இருந்து ஜுட்சுவை கத்துக்கிட்டா அவங்கள பாஸ் பண்ணணும். இது எப்படி உனக்கு தெரிஞ்சது? மிசுகி சென்சை தான் சொன்னாரு. என்ன நம்புங்க, ஸ்க்ரோல் இருக்கிற இடத்தையும் அவர் தான் சொன்னாரு, இந்த இடத்தையும் காட்டினாரு. மிசுகி, ஜாக்கிரதை! எங்களோட ரகசிய இடத்தை கண்டுபிடிச்சிட்ட போல. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? என்னைய ஏமாத்திட்ட. நருட்டோ, இப்பவே இந்த ஸ்க்ரோலை என்கிட்ட கொடுத்துரு. ஒரு நிமிஷம் இருங்க. இங்க என்ன நடக்குது? நருட்டோ, அந்த ஸ்க்ரால் அவங்கிட்ட கொடுத்துறாத. அதுல இருக்கிறது ரகசிய ஜுட்சு. இல்லனா அது கிராமத்துக்கு ஆபத்தாயிடும். அந்த ஸ்க்ரால் அடையறதுக்காக அவன் இந்த பிளான போட்டிருக்கான். இந்த ஸ்க்ரால் அவனுக்கு கிடைக்க கூடாது. நருட்டோ, உன்கிட்ட இருக்கிற ஸ்க்ராலை வாங்குறதுக்காக தான் அவன் இவ்ளோ பொய்யும் சொல்றான். பொய் சொல்றத நிறுத்து மிசுகி. தயவு செஞ்சு நீ ஏமாந்துறாத. உண்மையா பொய் சொல்றது யாருன்னு நான் சொல்றேன். வேண்டாம் மிசுகி. உன்னை பத்தி இதுவரைக்கும் அவங்க சொன்ன எல்லாமே பொய் நருட்டோ. இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்போ என்ன நடந்துச்சு? உன்னை தவிர அது எல்லாருக்கும் தெரியும். இப்ப கூட எருக்கா உன்கிட்ட இருந்து அதை மறைக்க தான் நினைக்கிறான். உன்கிட்ட பொய் சொல்றது அவன் தான். அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த விஷயம் தெரியல? அந்த ரகசியத்தை அவங்கிட்ட சொல்லாத. அந்த 9 வால் கொண்ட நரி உனக்குள்ளதா இருக்கு. அததான் இவங்க மறைச்சிட்டாங்க. எருக்கோவோட அப்பா அம்மாவை கொன்னு நம்ம கிராமத்தை அழிச்ச அந்த நரியோட ஆத்மா உனக்குள்ளதான் இருக்கு. அந்த 9 வால் கொண்ட நரியே நீதான். நிறுத்து. உன்னோட வாழ்க்கை பூரா இந்த உண்மையை உன்கிட்ட இருந்து மறைச்சே வச்சிருக்காங்க. எல்லாரும் உன்னை நடத்தின விதத்தை வச்சே உனக்கு தெரியலையா? எல்லாரும் நீ உயிரோட இருக்கிறதுக்கே உன்னை வெறுத்தாங்க. இல்ல 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 நருட்டோ, அதனாலதான் இந்த கிராமத்து மக்கள் உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. நீ உயிரா மதிக்கிற சென்சேக்கு கூட உன்னை பிடிக்காது. எருக்கா, பாசத்தை காட்டி அரவணைக்கிறதுக்கு நருட்டோக்கு அப்பா அம்மா இல்ல. காரணம் தெரியாம வாழ்க்கை பூரா தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கான். முக்காவாசி பேர் அவனை வெறுக்கிறாங்க. போற இடம் எல்லாத்துலயும் உன்னை துரத்துக்கிட்டே இருந்தா உனக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. எல்லாரும் அவனை கவனிக்கணும்னு தான் அவன் இவ்வளவு பிரச்சனைகளை செய்யறான். அவன் வெளியே காமிக்காம இருக்கலாம், ஆனா அவனோட அப்பா அம்மாவை பத்தி தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் காயத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். செத்து போ நருட்டோ. நருட்டோ, குடிச்சிடு. ஆனா ஏன்? ஏன்னா நானும் உன்ன மாதிரி தான். என்னோட அப்பா அம்மா இறந்தப்போ யாருமே கவலைப்படல. எனக்காக யோசிக்க நேரம் இல்ல. நான் ஒருத்தன் இருந்ததை அவங்க மறந்துட்டாங்க. என்னோட கிரேட்ஸ் குறைய ஆரம்பிச்சது. எல்லாருக்கும் நான் கோமாளியா தெரிய ஆரம்பிச்சேன். ஆனா எல்லாரும் என்ன கவனிக்கணும்னு நினைச்சேன். எல்லாருக்கும் என் பேர் தெரியணும்னு ஆசைப்பட்டேன். நான் என்ன செஞ்சாலும் அவங்களோட கவனம் என் பக்கம் திரும்பவே இல்லை. அதனால மோசமான விஷயங்களை செஞ்சேன். ஆனா அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உனக்கும் அப்படிதான் இருக்குன்னு எனக்கு தெரியும் நருட்டோ.
தனியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது எனக்கு தெரியும். உனக்காக நான் கண்டிப்பா இருப்பேன். ஆனா அப்ப இல்லாம போயிட்டேன். என்ன மன்னிச்சட. யாரும் என்ன போல கஷ்டங்கள் அனுபவிக்க கூடாது. என்ன போல தனிமையில இருக்க கூடாது. இப்படி சிரிப்பு காட்டாதீங்க. எருக்காக்கு எப்பவும் ஒண்ணு பிடிக்காது. அந்த 9 வால் கொண்ட நரி இவங்க அப்பா அம்மாவை கொன்னதுனாலதான் இவன் தனியா இருக்கான். இப்ப அந்த மிருகம் உனக்குள்ளதான் இருக்கு. உன்கிட்ட இருந்த அந்த ஸ்க்ரால வாங்க அவன் என்ன வேணாலும் சொல்லுவான். நாருட்டோ! நாருட்டோ! அவன் ஒரு தடவை முடிவெடுத்தானா அவனை மாத்த முடியாதுன்னு உனக்கே தெரியும்ல. கண்டிப்பா அவன் அந்த ஸ்க்ரால பயன்படுத்தி இந்த கிராமத்தை பழி வாங்க தான் போறான். அவன் கண்ணுல இருந்த கோவத்தை நீ பார்த்தல்ல, இதுக்கு காரணம் அந்த மிருகம் தான். இல்ல நாருட்டோ, அந்த மாதிரி கிடையாது. என்ன வேணா சொல்லு. நருட்டோவை கொன்னு அந்த ஸ்க்ராலை எடுத்ததுக்கு அப்புறமா உன் கதைய முடிக்க வரேன். உன்னை நான் விட மாட்டேன். இது நல்லதுக்கு இல்ல. மிசுகி எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டான். இதனால நருட்டோ கோபத்தோட உச்சத்துல இருக்கான். அவனுக்கும் இது கஷ்டமா தான் இருக்கும். இதனால அவனுக்குள்ள இருக்கிற சக்தி வெளியில வரலாம். ஆனா ஸ்க்ரால வச்சு இப்படியே நருட்டோ விளையாடிக்கிட்டு இருந்தானா அந்த நரியோட ஆத்மாவை அவனுக்குள்ள கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த சக்தி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அந்த மிருகமும் வெளியே வந்துரும். அது மட்டும் நடந்தா நம்ம எல்லாரோட கதையும் முடிஞ்சிடும். நாருட்டோ, மிசுகி உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போய். சீக்கிரம் அந்த ஸ்க்ரோலை என்கிட்ட கொடுத்துரு. அதை எடுத்துட்டு போறதுக்கு அவனை துரத்தி வந்துகிட்டு இருக்கான். வாய்ப்பே இல்ல. எப்படி கண்டுபிடிச்ச நருட்டோ? உன் கூட இருந்தது எருக்கா இல்ல நான் எப்படி கண்டுபிடிச்ச? ஏன்னா அந்த யுருக்காவே நான் தான். உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்காக நீ நருட்டோவை பாதுகாக்கிற? உன்னோட மொத்த குடும்பத்தை அழிச்சதே அவன் தான். நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அந்த ஸ்க்ரால் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. உன்னால என்ன தடுக்க முடியுமா என்ன? உனக்கு இன்னும் புரியலையா? நருட்டோ என்ன மாதிரி தான். நீ எப்படி சொல்ற? அவனோட சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் பழி வாங்குறதுக்கும் தான் அவனுக்கு அந்த ஸ்க்ரால் தேவை. மிருகங்கள் இப்படிதான் இருக்கும். அவன் அந்த ஸ்க்ராலோட சக்தியை வச்சு இந்த மொத்த கிராமத்தையும் அழிச்சிடுவான். சரியா சொன்ன. எனக்கு புரிஞ்சிடுச்சு. யுருகா சென்சை என்ன நம்பவே இல்ல. என்ன ஏதோ ஒரு மிருகம் நினைக்கிறாரு. என்ன ஒரு முட்டாள்னு நினைச்சிட்டாரு. மிருகங்க அப்படித்தான் நடந்துக்கும். ஆனா நருட்டோ அப்படிப்பட்டவன் கிடையாது. அவன் ரொம்ப வித்தியாசமானவன். அது உனக்குதான் இன்னும் புரியல. திறமையை வளர்த்துக்கிறதுக்கு அவன் கடுமையா முயற்சி பண்றான். சில நேரங்களில் தவறுகள் செய்யறான். அதை வச்சு முடிவு பண்ணிடாதீங்க. ஆனா அவன் படுற கஷ்டம் தான் அவனை முன்னேற்றும். அதனால்தான் மத்தவங்களோட அவன் தனித்துவமா நிக்கிறான். நல்லா கேட்டுக்க, அந்த 9 வால் கொண்ட நரி மாதிரி கிடையாது. அவன் நருட்டோ உசமாக்கி இலைகளுக்கு நடுவுல மறைஞ்சிருக்கிற கிராமத்தை சேர்ந்தவன். அவன் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கா எருக்கா? உன்னோட கதையை கடைசியா முடிக்கலான்னு பார்த்தேன். ஆனா இப்ப என்னோட மனசை மாத்திக்கிட்டேன். இப்பவே உன்னோட கதையை முடிக்கிறேன். எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. நருட்டோ, பரவாயில்ல, உன்னை குறைச்சி எடை போட்டுட்டேன். இன்னொரு தடவை என் சென்சை மேல கைய வச்ச உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ரொம்ப பெரிய வார்த்தை பேசுற. நான் நினைச்சா ஒரே அடியில உன் கதையை முடிச்சிடுவேன். உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்கோ. ஆனா கண்டிப்பா உன்னுடைய கதையை நான் முடிக்க போறேன். அதையும் பார்த்துடலாம். உன்னால என்ன பண்ண முடியும்? 9 வால் கொண்ட நரியே. ஷேடோ க்ளோன் ஜுட்சு. நருட்டோ, இந்த வாட்டி அவன் சாதிச்சிட்டான். இது எல்லாமே க்ளோன்ஸ். ரொம்ப கஷ்டமான ஜூட்சுவை அவன் ரொம்ப ஈஸியா கத்துக்கிட்டான்.
முடிஞ்சா இப்ப தாக்கு. நான் இங்கதான் என்ன இருக்கேன். இதெல்லாம்? என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? வா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வா, என்ன பாரு. நான் இங்கதான் நிக்கிறேன். வா, நீ வரலனா என்ன? உன்னை தாக்குறதுக்கு நாங்க வரோம். நான் இங்க இருக்கேன். உன்னை விட மாட்டோம். மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகல யுருகா சென்சை? எதுவும் ஆகல. அட்டகாசம். எல்லா உக்காகையவையும் முன்னேற முயற்சி பண்றான். போக போக அவன் சாதிச்சிருவான்னு எனக்கே நம்பிக்கை வருது. நருட்டோ, கொஞ்சம் இங்க வாயேன். என்கிட்ட இருக்கிற ஒண்ணு நான் உங்ககிட்ட கொடுக்க போறேன். இனி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஸ்க்ரால் பாதுகாப்பா இருக்கு. நருட்டோவும் சீக்கிரம் திரும்ப வந்துருவான். சென்சை, எவ்வளவு நேரம் தான் இப்படியே இருக்கிறது? சரி, நீ இப்ப கண்ணை திறக்கலாம். உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். நீ கிராஜுவேட் ஆயிட்ட. அத கொண்டாடுறதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்க. இன்னைக்கு நைட்டு உனக்கு பிடிச்சத சாப்பிட போறோம். ஓ, யுருகா சென்சை! வலிக்குதுப்பா. என்னால இதை நம்ப முடியல. நருட்டோ, இது வெறும் ஆரம்பம் தான். உன்னோட வாழ்க்கை It's tougher now that you're a ninja. But if I told you that, I guess it